ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரே ஒரு பீர்க்கங்காய வச்சு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெடி பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்சுக்கு நான் ஒரே ஒரு பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன். இதனோட தோல்ல சட்னியும் மீதி இருக்கிற காயில பொரியலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய ஃபர்ஸ்ட் நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதனோட தோல் தனியா சீவி எடுத்துக்கலாம், காய் தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எட்ஜஸ் கட் பண்ணிருங்க. பீர்க்கங்காயோட சின்ன பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கசப்பு இல்லைன்னா மட்டும் இந்த காயை யூஸ் பண்ணுங்க. கசப்பா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சட்னி, பொரியல் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காயோட தோலெல்லாம் இந்த மாதிரி பீல் பண்ணி தனியா எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் நீர்ச்சத்துள்ள காய். இதுல நார்ச்சத்தும் அதிகமா இருக்கு. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதனோட தோலை வேஸ்ட் பண்ணாம சட்னியா செஞ்சு சாப்பிடும்போது அதனோட சத்து நமக்கு முழுமையா கிடைக்கும். பீர்க்கங்காயோட தோலெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டோம். காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். தோல் ஃபுல்லா எடுத்துறாதீங்க. லைட்டா கொஞ்சம் தோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் பொரியலுக்கு நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த தோலெல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நீள நீளமா இருக்கு. சின்ன சின்னதா கட் பண்ணிட்டோம்னா நம்ம சட்னிக்கு ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகும். அடுத்து பொரியலுக்கும் காயை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டும் தனித்தனியா கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து சட்னியும் பொரியலும் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சட்னிக்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1½ டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். சட்னிக்கு ஃப்ரை பண்றதுக்காக 3/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உடைச்ச வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடாயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறம் 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட பீர்க்கங்காய் தோல் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இதுல புளி சேர்த்திக்கலாம். இந்த அளவு புளி எடுத்தா போதும். ஃப்ரை பண்ணும்போதே புளி சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அரைக்கும் போது நல்லா அரைபட்டுரும். பீர்க்கங்காய் தோலோட ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ராஸ்மெல் எல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறட்டும். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம். அந்த டைம்ல நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம். பொரியல் செய்யறதுக்கு கடாயில 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் உடைச்ச வெள்ளை உளுந்து 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அடுத்து இதுல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், 3 பல்லு பூண்டும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். ஆனா மறக்காம பூண்டு சேர்த்திக்கோங்க. பூண்டு சேர்த்தும் போது பீர்க்கங்காய் பொரியலோட டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம், பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காயை இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீர்க்கங்காயை பொறுத்த வரைக்கும் தண்ணி சேர்த்து வேக வைக்க கூடாது. இது நீர்க்காய்ங்கிறதுனால இந்த காயை தண்ணி விடும். அதனால கண்டிப்பா தண்ணி சேர்த்திராதீங்க. அதே போல உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கோங்க. ஏன்னா காய் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் நல்லா சுருண்டு வெந்து வரும்போது கம்மியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் சேர்த்திக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம சட்னிக்கு அரைச்சு எடுத்துடலாம். சட்னிக்கு ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்திக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா அரைக்கணும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். சட்னி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். அப்பதான் சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதை ஒரு சர்விங் பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இந்த சட்னி சாதத்துக்கு மட்டும் இல்லாம இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப காய் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். நம்ம தண்ணியே சேர்த்துல. ஆனா எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க. இந்த காயை இவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. அதனாலதான் தண்ணி சேர்த்தாம இந்த காய் குக் பண்ணணும்னு சொன்னேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காய் நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சிருக்கலாம். இப்ப தண்ணி எல்லாம் சுத்தமா இல்ல. காயெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவல் போட்டு கலந்து விட்டுக்கலாம்.
விட்டமின்ஸ் நிறைய இருக்கிற ஹெல்த்தியான வெஜிடபிள் பீர்க்கங்காய். அதனோட தோலை வேஸ்ட் பண்ணாம ஒரு சட்னியும் அதே காயில ஒரு பொரியலும் செஞ்சுட்டோம். இது கூட சிம்பிளா ஒரு தக்காளி ரசம் கூடவே தயிர்னு ஹெல்த்தியான லஞ்ச் குயிக்கா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.